லக்கணத்துக்கோ ராசிக்கோ 7ல் சனி நிற்கிது, சனி பார்க்குது. செவ்வாய் நிற்கிது, செவ்வாய் பார்க்குது. கல்யாணம் தள்ளிக்கிட்டு போய்கிட்டே இருக்குது. நமக்கு எப்போ தான் கல்யாணம் நடக்கும் அப்படின்னு நிறைய இடத்துல ஜாதகத்தை தூக்கிட்டு அலைஞ்சு திரிஞ்சு ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்க முடியலேன்னு எவ்வளோ ஏக்கத்தில் இருக்கக்கூடிய சில ஜாதகங்களுக்கு அடுத்து ராகு திசை வருதே, ராகு புத்தி வருதே, ராகு திசையில் கல்யாணம் ஆகுமா, ராகு புத்தியில் கல்யாணம் ஆகுமா, எப்போ தான் ஆகும் அப்படிங்கிற ஒரு நிலையில் ராகு திசையில் திருமணம் நடக்கும். அதாவது அந்த ராகு சுக்கிரனின் வீடுகளில் இருக்கும் ராகு தசை ராகு புத்தியில் திருமணம் நடக்கும். சுக்கிரனுடன் இணைந்த ராகு புத்தியில் நடக்காது. சுக்கிரன் வீடுகளில் இருக்கும் தசா புத்திகளில் கண்டிப்பாக திருமணம் நடக்கும். இது நிழல் கிரகம். அதனால் வீடுகளில், அதாவது சுக்கிரனோட வீடுகளில் இருக்கிற தசையில் புத்தியில் ராகு தசா புத்திகளில் திருமணம் நடக்கக்கூடிய அமைப்பு ஆட்டோமேட்டிக்காக அந்த டைம் வரும்போது உருவாகும்.